ஜனநாயகன் படம் வந்து குறிப்பிட்ட டைமில் ரிலீஸ் ஆகிருந்தால் அந்த படம் தப்பிச்சிருக்கும். இப்போ அந்த படம் வந்து படாத பாடுபட்டு தான் வெளியில் வருது. ஃபஸ்ட்டு பாடு என்னென்னா சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி கூலிப்படம் ஏன் ஓடலை அப்படின்னு காரணம் என்னது? ஏ சர்டிஃபிகேட். ஏன்னா 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் அந்த படத்தை திரையரங்கு சென்று பார்க்க முடியாது. எப்படி ரஜினிக்கு வந்து இளைஞர்களும் குழந்தைகளும் ரசிகர்களாக இருந்தாங்களோ அதேமாரி விஜய்க்கும் இளைஞர்களும் குழந்தைகளும் தான் ரசிகர்கள் ஜாஸ்தி. இப்போ ஏ சர்டிஃபிகேட்டோட இந்த படம் ரிலீஸ் ஆனால் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் கண்டிப்பாக பார்க்க மாட்டார்கள். ஆனால் கண்டிப்பாக பார்க்க மாட்டார்கள்னா எங்கே? தியேட்டரில். ஆல்ரெடி 1,30,40,00,000 பேர் வலைதளத்தில் லீக் ஆனதை பார்த்துட்டான். அந்த படம் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டில் பார்த்துட்டாங்க. சலிப்பு தான். அப்போ 18 வயதுக்கு உட்கான பிஸ்னஸ் போயிடுச்சு. வெளிநாடுகளில் ஒரு படத்தை ஏ சர்டிஃபிகேட் ஆச்சுன்னா அதோட வியாபாரம் 50% கம்மியாகிடும். அதாவது சிங்கப்பூர், மலேசியா, எஃப்எம்எஸ் அங்கெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா. ஆனால் இன்றைக்கி வந்து செய்தி, புது செய்தின்னா அமெரிக்காவில் அன்கட், அதாவது முழு படத்தையும் அமெரிக்காவில் சென்சார் பண்ணி வெளியிடுறதா ஒரு செய்தி நீங்கள் காலையில் பேப்பரில் வந்திருக்கு. அது எந்தளவு உண்மைன்னு தெரில. அன்ஸ்கண்ட்னா படம் எடுத்து அந்த 3.5 மணி நேரம் படமும் அப்படியே கொடுத்துருவாங்க. அங்கே இருக்க நாடுகளுக்கு சென்சார் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்ன சாத்தியம்னு எனக்கு தெரியல. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 கட் பண்ணியிருக்காங்க. அதாவது வன்முறை காட்சிகள் ஜாஸ்தியாக இருக்க கட் பண்ணியிருக்காங்க. அசிங்கமான வசனங்களை கட் பண்ணியிருக்காங்க. ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், கையை துண்டா போகிற மாதிரி காட்சிகள், ஒரு சிகரெட் கிளாசிக்னு ஒரு சிகரெட் பேரோட வருது, அதை கட் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கட் பண்ணி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த படம் ஓடுற மாதிரி இங்கே வந்திருக்கு. அப்போ இப்போ இந்த படத்துக்கு விஜய் சார் சிறப்பு காட்சி காலையில் கொடுப்பாரா? ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது, சிறப்பு காட்சிக்கு முன்னாடி, அதாவது விடிய காலம் 4 மணி காட்சி இருக்கு பாருங்க. சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு இப்போ கருப்பு படத்துக்கு கூட கொடுத்தது உங்களுக்கு தெரியும். சிறப்பு காட்சினா எத்தனை மணி ஸ்டார்ட் ஆகும்? 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 11:30 மணிக்கு விடும். ரெகுலராக அந்த 4 காட்சிகள் விடும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு ஜியோ என்ன பாஸ் பண்ணாங்கன்னா, புது படங்களுக்கு ஏற்ற மாதிரி சனி ஞாயிறில் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஜனநாயகம் படத்துக்கு சிறப்பு காட்சி இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி அப்ரூவ் கொடுத்துச்சு.